பாக்குறேன். ராத்திரி பூரா வீட்டுக்கு வராம எங்கப்பா போயிட்டு வரீங்க? பகல் பொழுதுல கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமையும், ராத்திரி பொழுதுல மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் என் தோல்ல வந்து இறங்கிடுச்சம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நமக்கு 50 ரூபாய் வரி போட்டாங்கல்ல? ஆமா. அதை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்குமா? அதுக்காகத்தாம்மா இந்த ஒரு வாரமா நம்ம பண்ணையாரையா வயலுக்கு பாட்டு பாடிக்கிட்டே தண்ணி இறைச்சம்மா. அப்பா, கூலி வேலை செஞ்சு பணம் சேர்க்கிறேன்னு தெரிஞ்சா நீ அனுமதிக்க மாட்டேன்டாம்மா. உன்கிட்ட சொல்லல. அப்பா, இந்த தள்ளாத வயசுக்கும் வாழ்க்கைக்கும் முடிச்சு போடாதம்மா. இது வேற அது வேற. இந்த பணத்தை கொண்டுட்டு போய் நாட்டம்காரைய கிட்ட கொடுத்துட்டு போம்மா. இதுதானுங்க ஹாஸ்பிடல் பிளான். இது நோயாளிங்க உட்கார்ற இடம், இது டாக்டர் ரூம், இது கன்சல்டிங் ரூம். இருங்க இருங்க இருங்க, என்ன இவ்வளவு விளையாண்டு போட்டு வச்சிருக்கீங்க? யார் உட்கார்றது? இவ்வளவு இல்லைங்க, இது பிளான். ஒரு அங்குலத்துக்கு 20 அடி. ஓஹோ, அப்படி கணக்கா? பேப்பர்ல போட்டுக்கிறது சின்ன சின்னதா இருக்குதா? என்னவோ தம்பி, இந்த வட்டாரத்துல ஒரு 10-15 கிராமம் இருக்குது, எங்கேயுமே ஆஸ்பத்திரி கிடையாது. இதுதான் முக்கியமான ஆஸ்பத்திரி, எல்லாரும் சொல்லணும். அப்படி இருக்கணும். ஆமா. இதுல ஐயா, என்னமா அப்பா இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னேன். பணமா? எதுக்கு? ஓ, ஆஸ்பத்திரி கட்டுறது ஊர் வரி போட்டவன், அதுக்காகவா? கொண்ட 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 தம்பி, இந்த ஊர்ல ஓதுவார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப நல்ல மனுஷன், பல பேருக்கு ஓதி இருக்கிறார். அவருடைய மக பேரு வள்ளி, குனிஞ்ச தலை நிமிரதில்ல போங்க. அம்மா, இவர் இன்ஜினியரு, நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரி கட்ட வந்திருக்கிறாரு. பேரு கண்ணன். வணக்கம் பண்ணிக்கம்மா. வணக்கங்க. வணக்கம் தம்பி, ஒரு பொண்ணு எப்படி வாழணும் வளரணுங்கிறதுக்கு வள்ளி தான் எடுத்துக்காட்டு. வரேனுங்க. நல்லதம்மா. வரேனுங்க. அப்புறம் தம்பி, நாட்டாமே நீங்க வந்த? ஏ, அவதான் வரணுமா? நான் வரப்படாதா? அவ பணம் கொடுக்கறதுக்கு வந்தா, நானும் அதுக்காகத்தான் வந்தேன். பணத்தை வேணா அப்படி வச்சுட்டு போ. வச்சுட்டு போக வரல, கேட்டுட்டு போக வந்தேன். என்கிட்ட பணம் கேட்டு வாங்கிட்டு போவந்தியா? பணம் யாருக்கு ஏன் வேணும்? பணம் நினைச்சா பணம். அபராதம் கட்டுறதுக்கு 10 நாள் தவணை கேட்டேன்ல, இப்போ அது 10வது போல இருக்கு. இன்னும் ஒரு நாள் வேணும். ஆமா, இந்த ஊருக்கு என்ன நீ பட்டம் மகிழ்ச்சியா? எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. நீ வச்சதுதான் சட்டமா? அதையும் தான் சொல்றாங்க. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமில்ல? குறிப்பிட்ட தவணை போல இங்க பணம் வந்து சேரல, இந்த பட்ட மகிழ்ச்சிய பட்டத்துல வச்சு பறக்க விட்டுடுவாரு இந்த நாட்டாம. யோ நாட்டாமே, பறக்க விட்டுடுவியா? பறக்க விட்டுடுவியா? அதையும் பாத்துறேன். தம்பி, யாருங்க இது? இதுவும் பொண்ணுதான். இந்த கிராமத்திலே அடக்கத்துக்கு ஒரு வள்ளி, அடங்காப்படாரி தனத்துக்கு இந்த வடிவு. இவ பேரை கேட்டா சுத்து வட்டாரத்துல எல்லாருக்கும் தர சுத்தும். ஆனா நான் என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. பாத்தீங்களா என்ன நான் போடு போட்டு அனுப்புறேன்னு பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி, பலே பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, ஆஹா, அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது. ஆஹா, அவளா சொன்னால் இருக்காது. முனி செத்து. ஐயோ, இந்த 3 படமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கிற மாதிரி இருக்கு நீ கேட்கறது. இவ்வளவு பெரிய சாதியை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கிற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போறேன். சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்க. உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ, ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்ட? போய வழிய போறேன். நீ எழுதிட்டே சாயங்காலமா வரேன். அதுக்குள்ள சேரணும்ன்றியா?
யோ இதுக்கு சொல்றது கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. இன்னைக்கு நான் தொடங்குற வேலை வெற்றிகரமா முடியும். தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலை ஏன் காலடியில வந்துருச்சு? பரவாயில்லைங்க, அது நீங்களே வச்சிருங்க. சுவாமிக்கு நான் வேற மாலை கட்டி கொண்டு வந்து கொடுத்துறேன். நான் உங்களை திடீர்னு வள்ளியனை கூப்பிடுவேன்னு நீங்க எதிர்பார்க்கல இல்ல? அதான் மாலையை கீழே போட்டீங்களா? இல்ல இல்ல, ஆமாமா. பாவம், மறுபடியும் நீங்க ஒரு மாலை கட்டணும்ல, ரொம்ப சிரமம். இதுல ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. எத்தனையோ பேருடைய துன்பத்தை தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் தெய்வம் உங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கு. அந்த நல்ல காரியத்துக்கு விழுந்த முதல் மாலையா இது இருக்கட்டுமே. நேரமாச்சு, நான் வரேன். அயோக்கியம் அந்த நாட்டாம ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்கா இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்ட. என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். அருகட்டவர என்ன அதையா சொன்ன? ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான். ஐயோ என்னடி? ஐயோ, அந்த தோட்டத்துல இருக்காடி ஆனவட்டி முனியன். அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டுரு, நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவான். அப்புறம் சொல்றேன். இப்ப முதல்ல மாங்காய் பறினா. மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போட்டோம்? வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் இந்த காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா. ஏய், வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. மாட்டேன். எடி பாதையிலே அத்த மகனி இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? ஏன் கூப்பிட கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, மாங்காய் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? பைய வெட்டிக்கிட்டேன். சர்தான் போ, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல, ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டினானா, அந்த பட்டை அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆணை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே கைய கோத்திட்டு போறேன். என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அந்த தொட்டா ஒரே கூச்சமா இருக்கு வடிவு. அப்படியா? வடிவு என்ன சொன்ன
ஐயோ எனக்கு நீங்க தெரியாதையா காப்பாத்து, யாரையாவது கூப்பிட்டு வருது. என்ன இருந்தாலும் ஒரு ஆளை சாகடிக்கிறது தப்பு. என்ன செய்யலாம்? இந்தாயா. நான் தாண்டி. ஏண்டி பயப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன ஒரு 50 ரூபாய் தேடுமா? போடு. 50 என்ன? ஒரு காய் நல்ல 10-15 காசு தேரண்டி. மொத்தம் என்ன ஆகும்? அது போட்டு அந்த முனை என்ன ஆனா பெருசா சொன்னிய ஆன வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் அவனுக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ என்னடி ஐயோ தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. ஆமா போகும்போது கருப்பு தாவணி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோத்தி காய போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டான். அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான். நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு நாட்டாமக்கார மரத்து மரம் தாவறான். பாத்துட்டு போறாங்கடி. வா குறுக்க புண்டு போயிடலாம். மாமா உயிர் போற மாதிரி கிடைக்கிறா. உன்ன மாந்தோப்புக்கு காவல் இருக்க சொன்னா இங்க தென்னந்தோப்புல வந்து மரத்தை என்ன சொன்னா யாரு சம்பளம் கொடுக்கறா? நானா இவனா? என்ன இதுமா இது? துண்டை கட்டிக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல. நான் வேட்டிய துவைச்சு மேல காய வச்சுட்டு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டிய எரும மாடு தின்னுச்சுன்னு தெரியல. எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன இதுமா வேட்டிய போயா சரி அந்த கையை காட்டு. இந்த கையை காட்டுறா. ரெண்டு கையும் காட்டு. என்ன இது? ஏன்னா நான் வெள்ளையா துணி காய வச்சிருந்தாக்க நீ அதுக்குள்ள சாயம் நினைச்சுட்டியா? இது வேட்டி இல்ல, சாவணி. பொம்பளை துணியா? பொம்பளை துணியா? ஐயோ உனக்கு கல்யாணமே ஆகலையடா. எப்படா பொம்பளை துணி துவைக்கிற? பூவு பிஞ்சு காய். போதும் போதும் போதும். எனக்கு இப்போ இது போதும். இது போதும்டா. போதும்.